இப்போ வந்து குவார்ட்டர் 3 ரிசல்ட் வந்து பாதி கம்பெனிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் வர கம்பெனிக்கு குவார்ட்டர் 3 ரிசல்ட் எப்படி சார் இருக்க போகுது? குவார்ட்டர் 3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு நல்லாருக்கும். ஃபார்மாக்கு ஆஸ் யூசுவல். எஃப்எம்சிஜிக்கு நல்லாருக்கும். ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர் நல்லாருக்கும். ஓகே. இந்த மாரி செக்டார்ஸுக்கு நல்லாருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா, யாருமே இப்ப ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாமே ஃபினிஷ் ஆகி ஈவன் இஃப் தே பிளான் நவ் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர், ஜுவல்லரி செக்டார், அப்புறம் ஆட்டோமொபைல் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நிறைய பேர் வண்டி எல்லாம் வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அதுலேயும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ் தான். இதை ஐடி செக்டார்னா நோ, ஏன்னா இது யூஸ்வலாகவே அவங்களுக்கு லீன்ஸ் சீசன் தான். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இன்சூரன்ஸ் செக்டாரும் ரொம்ப அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் லாஸை அவங்க இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. இப்போ தான் ப்ரீமியம் எல்லாத்தையும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த லாஸஸ் எல்லாமே அவங்க டிசம்பர் 31க்குள்ளார எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அதனால பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் என்னதான் அந்த பக்கம் லோன் சைடில் க்ரோத் வந்தாலும் இன்சூரன்ஸ் சைடில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.